அப்போ வந்து சார் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் சார், நான் பார்த்துக்கிறேன், அதுக்கேற்றப்ப நான் டப் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ளே பண்ணுறாங்க. அது வந்து என்ன சீன் அப்படின்னா, டெலிவரி பேபி பிறக்கிற மாதிரி ஒரு சீனு. அதுக்கு ஆ ஊ ஆவுன்னு கத்தணும். ஸ்ருதி வந்து அதுக்கேற்றாப்புல டப்பிங் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்க்குறாங்க, எப்படி நம்ம டப்பிங் கொடுக்குறதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது, இவ்வளோ தூரம் கத்த வேண்டியது இருக்குது, இவ்வளோ எமோஷன் ஆகுறாங்களே, அப்போ நிஜமாவே குழந்தை பெற்றுக்கிட்டோம் இவ்வளோ பெயினாக இருக்குமோ, அச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்து அவங்க அம்மா ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டால், மம்மி உனக்கு வாய்ஸ் 100 மம்மி, இப்போ தான் உனக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. மம்மி ரொம்ப தேங்க்ஸ் மம்மி, இன்னொன்று ரொம்ப சாரி மம்மி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி, நீ என்னை குழந்தைய பிறக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீல்ல, நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்த அப்படிங்கிறாங்க. என்னடி குழந்தை பிறக்கிறதெல்லாம் பற்றி பேசுகிற, அப்போ நீ எதுவும் கன்சீவாக இருக்கியானே. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி என்னாச்சு, நீ எப்போயுமே ஏதாவது படத்தை பார்த்தானே ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னாச்சுன்னு. இந்த மாதிரி டப் பண்ணினா, ஸோ குழந்தை பிறக்கிறது அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ கஷ்டப்படணுமா, ரொம்ப சிரமமாக இருக்குமோ அப்படி இப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறாங்க. பின்ன குழந்தை பிறக்க என்ன சும்மா